ஏ பிக்கப் மணி சவிக்கமா? நான் எப்பவுமே சவிக்கிந்தான். நானும் தான். காலை நீட்டு நீட்டுறா. அப்பெல்லாம் தலானி இல்லாம தூக்கமே வர மாட்டேதுப்பா. சுகி 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 எழுந்துரு சுகி. இந்த காஃபி குடி. வேணாம் போ, நீ பேட் பாய். நான் நைட் தான் பேட் பாய், இப்போ குட் ஃப்ரெண்ட். அப்ப சாரி சொல்லு. சாரி சாரி குடி. இப்போ குட் ஃப்ரெண்ட் குடி. அம்மா நீ யாரு? நான் அனாத. அப்பா அம்மா? அப்பா அம்மா அவங்க செத்துட்டாங்க. அது என்ன 2 வாட்டி செத்துட்டாங்க? ஒன்று அம்மாவுக்கு ஒன்று அப்பாக்கா? லிசன், எனக்கு கண்ணு தெரியாதுதான், ஆனால் முட்டாள் இல்லை. ப்ராமிஸ் சுந்தா, நான் அனாததான். எலிசபெத் டீச்சரை தேடி தான் இங்க வந்தேன். ஆனா அவங்க பக்கத்து ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களாம். நீ அவங்கள கண்டுபிடிச்சு கொடு, நான் போயிடுறேன். பணம் வேணா தரேன், பத்தலனா இந்த ரிங்க கூட வச்சுக்கோ. நீ காஸ்ட்லி மோதிரண்டா, அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்காளே. அம்மா அந்த பொம்பளை புது அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் தெரியாதே. என்னது அட்ரஸ் தெரியாதா? அப்ப எப்படி தேடுறது? டீச்சரோட போட்டோ இருக்கே. போட்டோ வச்சுட்டு நான் என்ன பண்றது? அப்ப உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்க கிட்ட சொல்லி தேடலாமே. அப்பப்போ சரியா தான் பேசுறா, சில நேரத்துல மென்டலா நடந்துக்கிறா. இவ எந்த கேட்டகரின்னு புரியலையே. சுந்தா ப்ளீஸ் டா, யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், so you have to help me, will you? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? இந்த வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் அது அங்கங்க இருக்கணும். எது தொடாத, எது மாத்தாத. ஓகே? நான் தொடவே மாட்டேன். தொடு, ஆனா எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, thank you. பணம் கொடுக்குறேன்றா, மோதிரத்தை கொடுத்துட்டா ஒரு மாதிரியான லூஸா இருக்காளே. சுந்தா, வாசினி 600 பீடா வேணும். நாளைக்கு 6 மணிக்கு ஃபங்க்ஷன், 4 மணிக்கே ரெடி ஆகிடணும். 600 பீடா தானே, ரெடியாக இருக்கும், வந்து வாங்கிட்டு போ. சரி இந்தா 1000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா? நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ, பீடா கடையா? ஆமாங்க சார், சொல்லுங்கள். 7 மணிக்கு ஃபங்க்ஷனு, 300 ஸ்வீட் பீடா வேணும். ரெடி பண்ண முடியுமா? 300 பீடா தானே சார், ரெடி பண்ணிடுவோம். ஆள் அனுப்புங்க. பசி வயிற கிள்ளுது. கல் இட்லி புண்ணாக்கு சட்னி இன்னும் காணா. ஏன் சார், ஜெயிலையும் லாக்அப்லயும் ஒரே ரூல்ஸ் தானே? என்னாச்சு, இன்னும் டிபன் வரல? ஏன்டா புது அக்யூஸ்ட் மாதிரி பேசுற? ஏன்டா இப்படி அலையிற? ஆமா, நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல் பிரியாணிக்கு ஆட்டுக்காலு சூப்புக்கும் அலையிறமாக்க சார். எங்க சாப்பாட்டுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து அலௌன்ஸ் கொடுக்குறாங்கல்ல? ஆமா, பெருசா தூக்கி கொடுக்குறாங்க. தூக்கி கொடுக்குதோ தூக்காம கொடுக்குதோ, கொடுக்குதுல, அதுலயுமா கமிஷனு? சரி, டிஃபன் வந்துடுச்சு, வாயை மூடிக்கிட்டு பேசாம போய் சாப்பிடு. எப்படி வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுவ? வாயை திறந்துக்கிட்டு சாப்பிடு. எப்படி வாயை திறந்துக்கிட்டு சாப்பிடுவ? எப்படியாவது சாப்பிடுடா. எப்படியாவது சாப்பிடுவ? ஐயோ, உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்குள்ள என் உயிரே போயிடும். போடா போடா ராசா. ஐயோ ஐயோ. டே கணேஷ், ஏன்டா பணத்துக்கு தெளிக்கிற சென்டெல்லாம் பூசிட்டு வர? டேய், ஒரிஜினல் சைனா சூப்பர் அத்தர்றா, இத போய் கிண்டல் பண்றியே. வாடா பிக்கப் சாப்பிடலாம். நான் பட்னி. மறுபடியும் எப்ப? மத்தியானம் அஞ்சப்ப மிலிட்ரி ஹோட்டல் தான். ஓஹோ, அரை பிளேடு யூஸ் பண்ற உனக்கே அஞ்சப்பர் மிலிட்ரினா, எனக்கு அடையாறு 5 ஸ்டார் ஹோட்டல் தான்டா. அப்ப முழு பிளேடா? சேச்சே, என் விரலு தாண்டா வீச்சிருவா. எந்த பாக்கெட்ல இருந்தாலும் பர்ஸ், இதுக்கு லபக். சரி, உன் போனை கொடு. ஏன் உன் போனுக்கு என்னாச்சு? என் போன்ல பேலன்ஸ் இல்லடா. உன் போன்ல இன்கமிங் மட்டும் தான் வரும், அவுட் கோயிங் போகாது. சரி இந்தா புடி. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, டே பித்தல, நீதானா?
சொல்றா. எங்கடா இருக்க? வழக்கம் போல மாமியார் வீட்டில் தான். எப்போ வருவ? வந்துடுவேன்டா. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு மத்தியானம் கோழி குழம்பு ஊற்றி சாயங்காலம் அனுப்புவாங்க. சரி, வந்த உடனே என்ன வந்து பாரு. வரேன். சீனி இந்தா. எப்படி சாப்பிட்றான் பாரு. இட்லியவே சோறு மாதிரி பிணைஞ்சு நக்கிறான் பாரு. ஐயோ, வாய் கொழுப்பு சும்மா இருக்க மாட்டேன். வாயை கொடுத்து பசியோட அலைய வேண்டியதா இருக்கு. உருட்டி உருட்டி குறிமாறாம எறிகிறான். என்ன மன்னிச்சிடுங்க டீச்சர். எப்போ வருவீங்க? நீங்க சீக்கிரம் வந்துருவீங்க. அது வரைக்கும் நான் சுந்தா கிட்டே இருக்கேன். சாரி மிஸ், எனக்கு வேற வழி தெரியல. மம்மி டாடி என்ன தேடுவாங்க. தேடட்டும், நல்லா தேடட்டும். மம்மி என்ன காணும்னு நல்லா அழட்டும். அவங்க கிட்ட நான் போவே மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். சுந்தா, எதுக்குடா ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஒரு பொண்ணு என்கிட்ட மாட்டிருக்காடா. பொண்ணா? எங்கடா? வீட்டில் இருக்கா? ஆமாண்டா. சுந்தா, பல்லானதெல்லாம் முடிச்சிருப்பே. ஆள் எப்படா? டேய், அவர் பல்லான பிகர் இல்லடா. பொண்ணு மாட்டிருக்காங்கிற, பல்லான பிகர் இல்லைங்கிற. ஏண்டா என்னை குழப்புற? யாரா அவ? அவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாதான் இருப்பா. வீட்டு விட்டு ஓடியாந்துருக்கா. ரொம்ப பயப்படுறாடா. உடாங்கு. அப்ப பணக்காரியெல்லாம் இருக்க மாட்டா, ஏமாத்துக்காரியாத்தான் இருப்பா. வீட்டில் இருக்கலாம் சுருட்டிட்டு போறதுக்கு முன்னாடி துரத்த பாடுறாய். நம்ப மாட்டியே. இத பாருடா. ஒரிஜினல் டைமண்ட்ங்கடா. ஒரு எள்ளு தாண்டும்டா. ஏதுடா அது? அவளது தாண்டா. இப்ப புரியுதா அவன் எந்த கிளாஸ் பொண்ணுன்னு? ஆமாமா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான். இது விக்கிறதுக்குனே கூப்பிட்டியா? அலையாதடா, அத குடுறா. அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. ஏ சுந்தா, அவளை பத்தி பேப்பர்ல கூட வந்திருக்கலாம், வராம கூட இருந்திருக்கலாம். போலீஸை வச்சு ரகசியமா கூட தேடுவானுங்க. பணக்காரனுங்க புத்தியே தண்ணிடா. இப்ப நான் என்ன செய்யணும்? அவளை பத்தி விசாரிக்கணும்டா. நீ விசாரிச்சிருப்பிய? போய் சொல்றாடா. ஏதோ அனாதைங்கிறா, டீச்சருங்கிறா, டீச்சரை தேடி வந்திருக்கேன்றா. ஒண்ணுமே புரியடா மாப்ள. உனக்கு தான் போலீஸ்காரங்களை மாமா மச்சால பழக்கம் தானே. நைஸா விசாரிச்சு பாருடா. அது எனக்கு ரொம்ப ஈஸிடா. 420 எல்லாம் இருக்கா? பாத்துடா பித்தல, சீக்கிரட்டா விசாரி. ரொம்ப சீக்கிரட்டா விசாரிச்சிடுறேன். வா வா. வாங்க சார். என்ன சுந்தா, பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? ஏன் டல்லா இருந்தா ஃபைனான்ஸ் பண்ண போறீங்களா? இத பாரு, அதுக்கு இல்லப்பா. அப்புறம் எதுக்கு? நல்லா இருந்தா மாமூல் வாங்கவா? என்னப்பா நீ எதை எடுத்தாலும் ஏனகுடமாவே பதில் பேசுற. சரி, நிறைய ஸ்வீட் வச்சு ஒரு பீடா கொடு. 5 ரூபாய் வைங்க. 5 ரூபா. இந்தா வச்சிட்டேன், எடுத்துக்க. கான்சு, இது 2 ரூபா. கண்டுபிடிச்சிட்டானே, விட மாட்டிய. இந்த 5 ரூபா. ஏன் கான்சு, இது பிச்சைக்கார மாமூல் தானே? ஏ சுந்தா, நான் போலீஸு, அதை மனசுல வச்சுக்க. சரி சரி, கோச்சுக்காத போலீஸு. இந்தா வீடல் நிறையவே ஸ்வீட் வச்சிருக்கேன், சாப்பிடு. கொடு. நீ ஏழா கூடாம ஆளா இருந்தாலும் உன் கடை பீடா பிரமாதம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரி, சாந்தி பாக்குக்கு 2 ரூபா கொடு. ரொம்ப தெளிவா தான் இருக்க.